Ravi Colors இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பட்டியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி அமுல்படுத்தப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி 3வது சனிக்கிழமை வழிபாடு. பஞ்சவடி ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு புஷ்பங்கி அலங்காரம். புதுச்சேரியில் ரூபாய் 450 கோடியில் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணி. அக்டோபர் 13ஆம் தேதி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுச்சேரி வருகை. புதுவை விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் மணிலா விதைகள். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் தொடக்க கல்வி புதிய கட்டிட திறப்பு விழாவில் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 190 பேர் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும், புதுவை அரசு பள்ளிகளில் 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வில்லியனூர் வி மணவெளி கிராம அரசு தொடக்க பள்ளிக்கு ரூபாய் 52 லட்சத்தில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடத்தை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். இதில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பள்ளி துணை ஆய்வாளர் திருவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுவையில் அரசு பள்ளிகளில் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், சிபிஎஸ்இயில் தமிழ் வழி கல்வி போதிக்கவில்லை, தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. எனவே இதனை கண்டித்து தமிழ் அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டன. இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி அமுல்படுத்தப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. இதுவரை 700க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தகுதி அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும், மிக விரைவில் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 190 பேர் நிரப்பப்பட உள்ளனர் என்றும் அறிவித்தார். சிறப்பு ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் என கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம். தாய்மொழி தமிழை போற்றும் வகையில் வெகு விரைவில் புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை ஆரம்பிக்க உள்ளோம் என்றும், இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், மிக விரைவில் அரசின் ஒப்புதலை பெறப்பட்டு தொடங்கப்படும் எனவும் அவர் அறிவித்தார். மேலும் விரைவில் பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்டு வைக்க உள்ளோம் என்றும் அவர் கூறினார். புதிய தேசிய கல்விக் கொள்கை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறது. இதன்படி புதுவை அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி 3வது சனிக்கிழமையில் புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடி ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு புஷ்பங்கி அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசியில் வரக்கூடிய 3வது சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் தலிகை போட்டும் மாவிளக்கு ஏற்றியும் பெருமாளை வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகி மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதீகம். இதனை அடுத்து புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி அருகேயுள்ள பஞ்சவடி ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு ரோஜா, செண்பக மலர், விருச்சி, மல்லி, சம்மங்கி, அரளி, சாமந்தி, மரிக்கொழுந்து உள்ளிட்ட மலர்களால் பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு புஷ்பங்கி சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி பெருமாளை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரிக்கு ரூபாய் 450 கோடி செலவில் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கி வைக்கவும், காலாப்பட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை விரிவுபடுத்தும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுச்சேரி வர உள்ளார். புதுச்சேரியில் வரும் அக்டோபர் 13ஆம் தேதி ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி சதுக்கம் இடையேயான மேம்பாலம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா, காலாப்பட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை விரிவுபடுத்தும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுச்சேரி வர உள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி தொடரும் எனவும், மத்தியில் ஆளும் கூட்டணியில் இருந்தால்தான் மாநிலத்திற்கு ஏதாவது செய்ய முடியும் என நன்கு அறிந்தவர் முதலமைச்சர் ரங்கசாமி. எனவே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருப்பார் என புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இன்று ஏறக்குறைய உலகெல்லாம் விலைவாசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்டில், அதாவது யூரோப்பிய கண்ட்ரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய டீசல் பெட்ரோல் எல்லாம் 200 ரூபாய் அளவு விற்கிற நாட்டுல இருக்கிற காலத்துல நம்ம இந்தியாவில் மட்டும்தான் மிக மலிவான விலையில் பொருட்கள் விற்பதும், இந்த நேரத்தில் கூட உலகம் பதற்றமாக சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையில பொருளாதாரத்தில் மந்தமாக இருக்கிற காலகட்டத்துல ஏறக்குறைய 93,000 கோடியை நாம் சலுகையாக கொடுத்து இந்த நாட்டை மிக வல்லமையாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் எண்ணெய் வித்து பயிர்களுக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100% மானியத்தில் மணிலா விதைகள் வழங்கப்பட உள்ளது எனவும், விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளது எனவும் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் எதிர்வரும் ரபி பருவத்தில் அகில இந்திய அளவில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடி பரப்பளவினை அதிகரித்து சமையல் எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிடவும், விவசாயிகள் அதிக வருமானம் பெற்றிடவும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கான தேசிய இயக்கத்தினை அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் எண்ணெய் வித்து பயிரான மணிலா பயிர் சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு வேளாண் பல்கலைக்கழக பரிந்துரையான 150 கிலோ விதையளவு, மத்திய அரசின் தேசிய விதைகள் கழகத்தின் சான்றிதழ் பெற்ற G5 என்று பொதுவாக அழைக்கப்படும் கிர்னார் 5 உயரக மணிலா விதைகள் 100% மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. விதை அளவிற்குண்டான மானியத்தில் 60% மத்திய அரசும் 40% புதுச்சேரி அரசும் அளிக்கும். இத்துடன் புதுச்சேரி மாநில அரசு வழங்கும் ஏக்கருக்கு ரூபாய் 8,000 பயிர் உற்பத்தி மானிய தொகையும் சேர்ந்திடும் பொழுது இத்திட்டம் மணிலா சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மிக லாபகரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த குறுந்தகவல் வேளாண் துறையின் மூலம் அனைத்து விவசாயிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சிகளும் அளிக்கப்பட உள்ளது. விவசாயிகளின் நன்மைக்காக செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைய விரும்பும் மணிலா சாகுபடி செய்ய உத்தேசித்திருக்கும் விவசாயிகள் அவர்கள் சார்ந்த உழவர் உதவியகத்தில் தங்களது பெயர்களையும் சாகுபடி செய்ய இருக்கும் பரப்பளவினையும் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமைக்குள் பதிவு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அக்சர் என்ற புதிய கப்பல் மூலம் எளிமையாக மீட்பு பணிகளையும் கடத்தலையும் தடுக்க முடியும் என காரைக்கால் அதானி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கப்பலின் பெருமை விரிவாக சொல்லப்பட்டது. அக்சர் என்றால் அழியாதது என்று பொருள்படும் இந்த கப்பல் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தில் முழுவதும் இந்திய நாட்டின் சார்பாக உருவாக்கப்பட்ட கப்பல் என்ற பெருமையை பெற்றுள்ளது. கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் தயாரித்த இந்த கப்பல் 51 மீட்டர் நீளம், 320 டன் எடை, 3000 கிலோவாட்ஸ் டீசல் என்ஜின்களை கொண்டுள்ளது. மேலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் 2800 கிலோமீட்டர் தொலைவை கடக்கும். இதில் நவீன ஆயுத வசதிகளும் தானிய கட்டுப்பாடு அமைப்புகளும், 30 மில்லிமீட்டர் துப்பாக்கி, 12.7 மில்லிமீட்டர் இயந்திர துப்பாக்கிகள் கப்பலில் அமைக்கப்பட்டுள்ளது. நடுக்கடலில் ரோந்து பணியில் ஈடுபடும் இந்த கப்பல் மூலம் எளிமையாக மீட்பு பணிகளையும் கடத்தலையும் தடுக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. கமாண்டர் சுபேந்து சக்ரபோரி தலைமையிலான 5 அதிகாரிகளும் 33 படையினரும் இந்த கப்பலில் பணியாற்ற உள்ளனர். காரைக்கால் அதானி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளரும் இந்திய கணக்கு சேவையின் அதிகாரியுமான தீப்தி மோகில் சாவ்லா, பாதுகாப்புத்துறை கூடுதல் இயக்குநர் ஜெனரல் டானி மைக்கேல் மற்றும் மத்திய மாநில அரசின் உயர் அதிகாரிகள், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுவையில் போலீஸ் தலைமையகத்தில் தீபாவளி தொடர்பான பாதுகாப்பு மற்றும் ரவுடிகள் நடமாட்டத்தை தடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் டிஐஜி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி போலீஸ் தலைமையகத்தில் தீபாவளி பண்டிகை தொடர்பான பாதுகாப்பு, ரவுடிகள் நடமாட்டத்தை தடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்தது.
டிஐஜி சத்ய சுதந்திரம் இதில் தலைமை வகித்தார். மேலும் சீனியர் போலீஸ் சூப்பரண்டு நித்யா ராதாகிருஷ்ணன், சூப்பரண்டுகள் ரகுநாயகம், சுப்பிரமணியம், செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் வருகிற 20ஆம் தேதி கொண்டாடப்படும் தீபாவளியையொட்டி திருட்டு, கொள்ளை சம்பவங்களை தடுக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் முக்கிய சந்திப்புகளில் வாகன சோதனை நடத்த வேண்டும், பழைய குற்றவாளிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும், மதுபான கடைகள் உரிய நேரத்தில் மூடுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், பொது இடத்தில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கொலைகள் அதிகரித்துள்ளதால் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும், பழைய வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும், மேலும் நெரிசலை தவிர்க்க பார்க்கிங் பகுதியில் வாகனங்களை நிறுத்த போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் பேசினார். புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா வருகிற 7ஆம் தேதி அப்துல் கலாம் கலையரங்கில் நடக்க இருந்த நிலையில் இந்த பட்டமளிப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா வரும் 7ஆம் தேதி அப்துல் கலாம் கலையரங்கில் நடக்க இருந்தது. மத்திய சுகாதாரத்துறை மந்திரி JP நட்டா இதில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா உரையாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் பட்டமளிப்பு விழா திடீரென தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி சிவகுமார் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் இருந்து படகு மூலம் தமிழக பகுதிக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை கடத்த முயன்ற 3 மீனவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியை அடுத்த அக்கம்பேட்டை மீனவ கிராம கடற்பகுதியில் அடையாளம் தெரியாத பைபர் படகு ஒன்று நிற்பதாக கோட்டுச்சேரி காவல் நிலைய போலீசாருக்கு நேற்றிரவு தகவல் கிடைத்தது. தகவலை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் மர்த்தினி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் மற்றும் போலீசார் அக்கம்பேட்டை கடற்கரை பகுதிக்கு விரைந்தனர். சம்பந்தப்பட்ட படகை சோதனை செய்ததில் 500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். மேலும் படகின் அருகில் இருசக்கர வாகனத்துடன் நின்றிருந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் சீர்காழி அடுத்த மூவர்கரை மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவன், குப்புராஜ் மற்றும் மணிபாரதி என்பதும் படகுகள் மூலம் தமிழக பகுதிக்கு மதுபானம் கடத்த முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள், படகில் இருந்த விலையுயர்ந்த யமஹா என்ஜின், இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். நம் நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சுகாதாரம் முக்கியமானது மற்றும் சுற்றுப்புறத்தை மிக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் புதுச்சேரியின் பல இடங்களில் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் காமராஜர் நகர், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, மங்கலம், திருபுவனை, நெட்டப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பொது இடங்கள், பள்ளி வளாகங்கள், கழிவுநீர் ஓடைகள் தூய்மைப்படுத்தப்பட்டன. சுற்றுச்சூழலையும் சுகாதாரத்தையும் முழு முயற்சியாக பின்பற்றும் தேசிய மக்கள் மன்றத்தினர் காந்தி ஜெயந்தியின் போது காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் தங்கள் தூய்மை பணிகளை தொடங்கினர். இதில் 500க்கும் மேற்பட்ட தேசிய மக்கள் மன்றத்தினர் ஆர்வமுடன் பங்கேற்று தூய்மை பணியில் ஈடுபட்டு கழிவுகளையும் குப்பைகளையும் அப்புறப்படுத்தினர். இப்பணிகள் அனைத்தும் மக்களின் கோரிக்கைகளை ஏற்றும்படியாக செயல்படுத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட தேசிய மக்கள் மன்றத்தினர் ஆர்வமுடன் பங்கேற்று தூய்மை பணியில் ஈடுபட்டு கழிவுகளையும் குப்பைகளையும் அப்புறப்படுத்தினர். இப்பணிகள் அனைத்தும் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று படிப்படியாக செயல்படுத்தப்பட்டது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி